Hi everyone. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது UGC NET எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது ஒரு 7 வகையான டிப்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க எத்தனையோ YouTube சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் நீங்க UGC NET எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கீங்களா கேட்டிங்க அப்படினா क्वेश्चन मार्क தான். ஏன் உங்களால கிளியர் பண்ண முடியல? என்ன காரணத்தினால வந்து UGC NET எக்ஸாம் ரொம்ப டஃப்பா தெரியுது? அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன சொல்ல வர்றோம்ங்கிறது உங்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு புரியும். இன்னைக்கு நம்ம UGC NET எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு டிப்ஸ் சொல்லிட்டு கண்டினியூவா வந்து நம்ம particularly இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம கிளாஸஸ் எடுக்க போகிறோம். இந்த கிளாஸஸை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு மற்ற யூடியூப் சேனலுக்கும் நம்ம யூடியூப் சேனலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத உங்களால் தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியும். வாங்க இன்னைக்கு நம்ம அந்த 7 டிப்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா UGC NET எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கிறீங்க. உங்களுக்கு லிட்ரேச்சர் நாலேஜ் இருக்காது, எந்த விதமான நாலேஜும் கிடையாது, என்ன படிக்கணும், எந்த புக்ஸு வாங்கணும், எந்த விதமான ஒரு நாலேஜும் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து உட்காந்துருக்கிறீங்க. 0% தான் நாலேஜ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காண்டி வீடியோ தான் இது. அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணணும், UGC NET எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இங்கிலீஷ் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு தர்றேன். இல்லை அப்படின்னா டெலிகிராம் சேனல் லிங்க் கூட தர்றேன். அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அங்கே நான் சிலபஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த சிலபஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். முதல்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுடைய சிலபஸ் என்னங்கிறத முதல்ல எடுத்து வச்சுக்கணும். அந்த சிலபஸை 1க்கு 2 டைம் ரீட் பண்ணுங்கள். அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க, எந்தெந்த யூனிட்டில் எந்தெந்த போர்ஷன் வந்து கவர் பண்ணிக்குங்கிறத முதல்ல பாருங்கள் தெளிவாக சிலபஸை. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிலபஸை ஆன்லைனில் மொபைலில் வந்து ஏற்றி வச்சுருப்பாங்க, கையில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி என்றைக்குமே பண்ணாதீங்க. ஆன்லைன் வந்து நம்ம லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கையில் வச்சு ஒரு மெட்டீரியல் படிக்கிறதுக்கும் ஒரு மொபைலில் வச்சு ஒரு மெட்டீரியல் படிக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ சிலபஸ் வந்து நீங்கள் முதல்ல டவுன்லோட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் பேட்டர்ன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் பேட்டர்னா என்ன அப்படின்னா எத்தனை மார்க்குக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். இப்போ 2 விதமான எக்ஸாமை வந்து நடத்துகிறாங்க, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1ல் கொஸ்டின் பேட்டர்ன் வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ எதுக்கு வந்து அதிகமாக வந்து மார்க்ஸ் இருக்குது, எதுக்கு மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, எந்த போர்ஷனுக்கு வந்து நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ட் தரணும், கொஸ்டின் எத்தனை மார்க் வந்து அவங்க கொடுக்குறாங்க பர்டிகுலர் யூனிட்டுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? நம்பர் 1 என்ன சொன்னேன், சிலபஸ் கையில் இருக்கணும், ப்ளஸ் எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட் டிப். செகண்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா டைம் டேபிள் வந்து போடணும். சரிங்களா? டைம் டேபிள் அப்படின்னா ஒரு நாளைக்கு காலையிலேருந்து நைட்டு தூங்க போகிறது வர எந்தெந்த டைமில் வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டி ஒதுக்க போகிறீங்க அப்படிங்கிறத டைமிங் தான் டைம் டேபிள். நீங்களாக வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. அந்த பேப்பரில் டைம் போட்டு அந்த டைமில் இப்போ 9 to 10ங்கிறது உங்களுக்கு படிக்க வேண்டிய டைமாக இருக்குதா, அப்போ 9 to 10 வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் வந்து நான் கவர் பண்ண போகிறேன். இப்போ பேப்பர் 1ல் ஃபஸ்ட் யூனிட் வந்து 9 to 10 வந்து கவர் பண்ண போகிறேன். அதே செகண்ட் யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 to 2 அப்படி கவர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு டைம் டேபிள் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. செகண்ட் விஷயம். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு 5 years கொஸ்டின் பேப்பர் வந்து டெவலப் பண்ணிக்கிங்க. UGC NET எக்ஸாம் வந்து ஆல்ரெடி நடந்திருக்கும் எக்ஸாம்ஸ்லாம். ஸோ அந்த 5 years கொஸ்டின் பேப்பரை டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. கையில் டெவலப் பண்ணி மட்டும் இல்லாமல் அதையும் பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 3ஆவது டிப்ஸு. 4வது விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பதற்கு தகுந்த சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் நாய்ஸஸ் இல்லை டிவி சவுண்டு ஓடுறது இல்லை பக்கத்தில் யாரோ பேசிகிட்டு இருக்குது அந்த மாதிரி எந்த சவுண்டும் இல்லாத ஒரு சைலண்ட் பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. 5வது டிப்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 5 hours ஆச்சும் வந்து நீங்கள் டைம் டேபிளில் போட்டு அந்த எக்ஸாம் இந்த UGC NET எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரெடி ஆகுங்க. எதையும் எந்த ஒரு சப்ஜெக்டையும் வந்து எந்த ஒரு போர்ஷனையும் வந்து மக்கப் பண்ணாதீங்க. நான் 1க்கு ஒரு 10 டைம் ரீட் பண்ணி அதில் என்ன சொல்லியிருக்காங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். மெட்டீரியலை நல்லா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி அதில் உள்ள கண்டென்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மைண்டில் ஏற்றிக்கிங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். 6வது டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து 100ல் ஒரு 99% மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
சிலபஸ் எடுத்துருப்பாங்க. எடுத்துக்கிட்டு நுனிப்புள் மேய்ஞ்ச கதையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூனிட் 1ல் கொஞ்சம், யூனிட் 2ல் கொஞ்சம் இதை படிச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு பேப்பர் 2க்கு வந்து ஜம்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நெட் எக்ஸாமில் நீங்கள் ஃபாலோ பண்ணவே கூடாது. இட் இஸ் நாட் ஓன்லி நெட் எக்ஸாம் மட்டும் கிடையாது. எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த மாதிரி நுனிப்புள் மேய்ஞ்ச கதையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு பேப்பர் 1ல் வந்து யூனிட் 1 நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூனிட் 1 கம்ப்ளீட்லி தரவு பண்ணுங்கள். எந்த கொஸ்டின் எந்த மூலையிலேருந்து கேட்டாலும் உங்களால் அக்யூரேட்டாக ஆன்சர் பண்ண முடியும் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தயார் பண்ணியிருக்கணும். இந்த சார் குறிப்பிட்ட கொஞ்ச நாள் தான் இருக்குது, அந்த கொஞ்சம் நாளுக்குள்ள கவர் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு பர்டிகுலர் யூனிட்டுக்கு மட்டும் நம்ம டைம் ஒதுக்கணும் அப்படின்னா எப்படி சார் நம்ம கவர் பண்ண முடியும்? இந்த எக்ஸாம் போச்சா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 2 டைம் வந்து 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து UGC NET எக்ஸாம் வருது. ஸோ 1 டைம் இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் போனால் பரவாயில்ல, அடுத்த எக்ஸாமில் வந்து ஸ்பாட்லேயே வந்து உங்களால் வந்து ரிசல்ட் வந்து பாஸ் பண்ண முடியும். அதனால் வந்து யூனிட் 1 சூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூனிட் 1 கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணுங்கள் பேப்பர் 1ல். அதே மாதிரி நீங்கள் பேப்பர் 2லையும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். 70% மார்க் மேலே நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம 7th டிப்ஸ் என்ன அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் உங்கள் சப்ஜெக்டிவ் நாலேஜ் வந்து கிடச்சிருக்கும். முதல்ல 0% ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ மேக்ஸிமம் ஒரு 70% வந்து உங்கள் நாலேஜ் கிடச்சிருக்கும். இப்போ உங்களை நீங்களே வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உங்களை நீங்களே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கிறத 7th டிப்ஸை ஃபாலோ பண்ணாதான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா 5 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த 5 இயர்ஸ் கொஸ்டினில் ஒவ்வொரு கொஸ்டினாக எடுத்து உங்களை நீங்களே செக் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட்டு ஒன்று நீங்களே வந்து வச்சு பாருங்கள். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் எத்தனை மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வருங்கிறத அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்போ அதிலே தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்க. லெவல் இன்னும் ஃபஸ்ட் லெவலில் இருக்கிறீங்களா, இல்லை ஒரு 4th லெவல் வரைக்கும் போயிட்டீங்களா அப்படிங்கிறது அந்த இதிலே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷனை மாற்றிக்கலாம். இதுதான் வந்து UGC NET எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த 7 டிப்ஸ். இந்த 7 டிப்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த UGC NET வந்து உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம இதை கண்டினியூ பண்ணி பர்டிகுலர்லி இங்கிலீஷ் சப்ஜெக்டை வந்து நம்ம சேனலில் கவர் பண்ண போகிறோம். ரெகுலராக வந்து வீடியோஸை வந்து பாருங்கள். மற்ற யூடியூப் சேனல் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, பாய். தேங்க்யூ.